கச்சதீவிலே கடற்படையை கொண்டு ஒரு தேவாலயம் அமைக்கின்ற முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. உண்மையிலே கச்சதீவு என்பது இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இடையில் இருக்கின்ற ஒரு வரலாற்று பொக்கிஷம் வாய்ந்த வரலாற்று ரீதியான தமிழர்களை அடிப்படையாக கொண்ட ஒரு பிரதேசமாகும். அது தமிழர்களுக்கு உரித்தானது. தமிழ்நாட்டிலே வாழுகின்ற தமிழர்களுக்கும் ஈழத்திலே வாழுகின்ற தமிழர்களுக்கும் இடையிலே அவர்களுடைய அந்த உறவுகளை பலப்படுத்துகின்ற அந்தோனியார் தேவாலயத்தினுடைய பெருநாட்களிலே அவர்கள் சந்தித்து உறவுகளை பரிமாறிக்கொள்ளுகின்ற ஒரு இடமாக அந்த கச்சதீவு இன்று பல்லாண்டு காலமாக இருந்து வருகிறது. அந்த இடத்திலே ஒரு ஆலயத்தை அமைக்க வேண்டுமென்றால் அதனை தமிழர்கள் இரண்டு தரப்பும் இணைந்து ஒரு ஆலயம் அமைப்பதுதான் பொருத்தமானதும் கூட, ஒற்றுமையை பலப்படுத்துவதும் கூட. அதனை தவிர்த்து கடற்படை அந்த இடத்திலே ஒரு இராணுவ முகாம் என்ற போர்வையிலே இருந்து கொண்டு கடற்படை முகாமை வைத்துக்கொண்டு அந்தோனியார் தேவாலயத்துக்கான ஒரு தேவாலய மரபை அவர்கள் உருவாக்குவார்களாக இருந்தால் அது ஒரு சிங்களமயப்படுத்துகின்ற முயற்சியினுடைய அடிப்படையாகத்தான் நாங்கள் இதனை பார்க்கிறோம். அதனை விட இது இந்தியாவுக்கு விடுக்கப்படுகின்ற ஒரு பாரிய அச்சுறுத்தல். இதனை இந்தியா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளுமோ எனக்கு தெரியவில்லை. ஆனால் இந்தியாவினுடைய ஒரு வெடிமருந்து திரி போல இருக்கின்ற இலங்கையினுடைய படம், இலங்கை எப்பொழுதும் இந்தியாவுக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருப்பது போல தோன்றுகின்ற அந்த சூழலில் அந்த அச்சுறுத்தல் தொடங்கி இருக்கிறது. கச்சதீவை அவர்கள் சரியாக இந்தியா இடப்படவில்லை. இந்தியாவினுடைய பாதுகாப்பின் மிக முக்கியமான பிரதேசங்களாக இருக்கின்ற கச்சதீவிலே இலங்கையினுடைய கடற்படை ஒரு தேவாலயத்தை அமைத்தல் என்பது அது இந்தியாவுக்கு எப்பொழுதும் அச்சுறுத்தலான ஒரு விடயம். அதற்கு பல்வேறுபட்ட நாடுகளின் பக்க உதவிகளோடு தான் இலங்கை இந்த விடயத்தை கையாளுகிறது. இந்த இடத்திலே கடற்படையோ அல்லது இராணுவமோ யாரும் இலங்கையைச் சேர்ந்த படையினர் ஒரு ஆலயம் அமைக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதற்கான அனுமதியை வழங்கப்படுகிற பொழுது யாழ்ப்பாண மாவட்ட அரசாங்க அதிபருக்கு கீழே தான் அந்த நிலம் இப்பொழுதும் ஒரு பக்க பொறுப்பில் இருக்கின்றது. அதே போல தமிழ்நாட்டினுடைய மக்களும் அங்கு சுதந்திரமாக வந்து செல்கிறார்கள். ஆகவே இது யாழ்ப்பாண அரசாங்க அதிபருக்கு கீழ், யாழ்ப்பாண பேராயருக்கு கீழ் இது ஒரு தமிழர்களால் கட்டப்படுகின்ற ஒரு ஆலயமாக இருக்க வேண்டும். அது தமிழர்களுக்குரிய ஆலயமாக இருக்க வேண்டும். இது கடற்படைக்குரியதாக அல்லது கடற்படை இனிவரும் காலங்களில் அங்கு சிங்களவர்களை குடியேற்றுகின்ற ஒரு இடமாக அந்த இடம் அமையக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை.